கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In the name of Jesus Christ, our Savior and Redeemer, we give you morning greetings. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை குறித்து பார்த்து வருகிறோம். Every day we have been saying about the cross. இந்த வாரத்திலே In this week, குறிப்பாக வியாதியை பற்றி பார்க்க போகிறோம். we're going to see about sickness. சிலுவையிலே நாம் என்ன நினைக்கிறோம்? பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். We see only forgiveness of sins happened in the cross. பாவங்கள் மாத்திரமல்ல, Not only sins. பாவ சாப கேடுகள் தரித்திரங்கள் ஏழ்மைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார். Curse, sickness, poverty, everything he finished on the cross. சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் என்னென்னவெல்லாம் செய்கிறது என்று பார்த்தோம். We saw what the blood that Jesus shed on the cross did. எதற்காக அழ வேண்டும் எதற்காக அழக்கூடாது என்று பார்த்தோம். We saw why we should cry, why we shouldn't cry. சமாதானம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம். We saw where peace came from. இந்த வாரத்திலே Today, in this நம்முடைய வியாதிகள் எப்படி சிலுவையிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கிறது என்று பார்க்க போகிறோம். we are going to see how our sicknesses are healed on the cross. இது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையில இயேசு இந்த உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே The days Jesus lived on this earth, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வேத சத்தியங்களும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றினார். all the promises that were given in the Old Testament were fulfilled in the New Testament. நிறைவேற்றினது மாத்திரமல்ல, Not only that, இன்றும் உயிரோடு இருக்கிறதுனால because he's still alive, இன்றைக்கும் அதை நிறைவேற்றிப்பட்டது. he's still fulfilling them. ஏசாயா 53 அதிகாரத்துல Isaiah chapter 53. நாம் 4, 5, 6, 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். Let's read the 4th, 5th and 6th verse. எடுத்தவர்கள் தயவு செய்து சத்தமா வாசிங்க. அவர் தம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றங்களை சுமந்தார். நாமும் அவர் சிலுவைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 6வது வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே அவர் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். He said it, truly, truly, he's taken all our griefs. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ Whenever man did sin, அன்றைக்கே பாடுகள் ஆரம்பித்து விட்டது. that day his struggle started. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பாடும் இல்லை. When they were in the Garden of Eden, they didn't have any suffering. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. There was no problem. நல்ல சந்தோஷமாய் தேவன் கொடுத்ததை அனுபவித்துக் கொண்டிருந்தார். They were happy and experiencing things that God gave. என்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை வெளியேற்றினாரோ When he pushed him away from the Garden of Eden, அன்றையிலிருந்து மனித குலத்திற்கு பாடுகள் ஆரம்பித்து விட்டது. from that time mankind started struggling. இந்த பாடுகளை சுமந்து தீர்க்கும்படிதான் To take away all the struggles that he faced, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus இந்த Christ பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்தார். came in the form of man to this world. குறிப்பாக 5வது வசனத்தை இன்றைக்கு மேற்கோளாக நாம் பார்க்க We போகிறோம். are going to see particularly the 5th verse. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். Though he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. Upon him was the chastisement that brought us peace, and with his wounds we are healed. ஏன் அவர் நொறுக்கப்பட்டார்? Why was he crushed? ஏன் அடிக்கப்பட்டார்? Why was he beaten? ஏன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்? Why did he accept everything for us? அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனித குலத்தை நேசித்தபடியால் Because he loved the mankind, he was born in their his இந்த likeness. மனிதன் இந்த பாடுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். It was his wish that he comes out of the struggles. அதனால் இந்த நாளிலே அநேகர் பார்க்கும்போது பலவீனர்களாய் இருக்கிறோம். So if you see many are sick and weak today. பல வியாதிகள் மனிதனை தாக்கி இருக்கிறது. There are so many sickness that has affected man. காலங்கள் செல்ல செல்ல The more the days pass, மனிதனுடைய கண்டுபிடிப்பு மிகவும் மோசமாய் போய் the கொண்டிருக்கிறது. findings of mankind has become worse. முன்னொரு காலத்தில் எல்லாம் பார்க்கும்போது இயற்கை உணவுகளை உண்டோம். Starting in the beginning, we only ate natural foods. அன்ற காலத்திலே வியாதிகள் குறைவாய் இருந்தது. That time sickness was less. பாவம் இருந்ததுனால அந்த வியாதி இருக்கிறது. Because of sin, there is sickness. ஆனால் இன்றைய காலங்களிலே பார்க்கும்போது But if you see in this time, எல்லா விதமான வசதி மனிதன் செய்து விட்டார். man has done all kinds of facilities. அவனுக்கு எந்த அளவுக்கு வசதி
வசதி வேண்டும் என்று சொன்னால் what kind of facility he needs is இருக்கிற இடத்திலே எல்லாம் வந்துவிட வேண்டும். the place he is in, all the things should come to him. உட்கார்ந்த இடத்திலே எல்லாம் வர வேண்டும். Whatever place he's sitting in, everything should அந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதனுக்கு வசதி செய்து கொண்டார். to that extent all the facilities are done for இது him. எல்லாம் நன்மையா என்று பார்க்கும்போது If you see whether all this is good, 10% தான் நன்மையா இருக்கும். only 10% is good. 90% மனிதன் கண்டுபிடித்ததெல்லாம் தீமைக்கு தான். For 90% of it is evil. 6 மாதத்திலே விளையக்கூடிய விளைச்சலை The harvest is supposed to come in 6 months. 3 மாதத்திலே எடுத்து விடுகிறார். They take it within 3 months. 3 மாதத்திலே விளையக்கூடிய ஒரு பொருளை And the harvest has to come in 3 1 months. மாதத்திலே அறுத்து They விடுகிறார். take it with 1 month. வியாதி வராமல் என்ன வரும்? If you won't get sickness, what இதெல்லாம் will ஆண்டவர் you சொல்லிட்டார், இவங்கெல்லாம் இப்படிதான் செய்வார்கள் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். do? God already knew that this is how they will do things. அதனால கடைசி காலங்களிலே கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லிவிட்டார். That is why he said there will be pandemics that will happen. மனிதனுடைய கண்டுபிடிப்பு அப்படி இருக்கிறது. That is what man's findings are. அதோடு மாத்திரமல்ல, Not only that, இன்றைக்கு இருக்கிற வசதிகளுக்கு for the facilities that are எத்தனையோ today, விஞ்ஞானத்துல கண்டுபிடித்து இருக்கிறார்கள். they found so many things in science. மனிதன் இன்றைக்கு வேலை இல்லாத அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. They come to the point where man has lost his job. எவ்வளவு கண்டுபிடிக்கிறானோ The more they find, அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வேலை போய்விடுகிறது. so much people lose their jobs. ஒரு காலத்திலே இயற்கை மிருகங்களை வைத்து அவர்கள் ஏர் ஓட்டி விவசாயம் செய்தார்கள். At one point they used natural animals to plow the field. அதற்காக சில கண்டுபிடிப்புகளை மிஷன்களை டிராக்டர் கண்டுபிடித்தார்கள். They found tractors for that. நல்லது. Good. பல மைல் தூரத்திற்கு பல ஏக்கர் நிலத்திற்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 மிருகங்களால் ஆகாது. If they have to do farming for such a big acres of land, then the animals cannot do it. அந்த விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் முன்னேற செல்ல வேண்டும் என்று சொல்லிதான் For their agriculture to grow, இன்னும் அவன் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்து கெமிக்கல் எல்லாம் கண்டுபிடித்தான். இன்றைக்கு உணவுகள் எல்லாம் பைசனாக போய்விட்டு now they found more pesticides and insecticides which has poisoned our food. அதை சாப்பிட்டு 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 தான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We are eating that and we are living. இதுக்கு பேர் தான் கிருபை. This is called grace. இந்த உணவை சாப்பிட்டு Even after eating such kind of food, உயிர் வாழ்கிறோம் என்று சொன்னால் we say we are living. இதுதான் கிருபை, That is grace. வேற ஒன்றும் இல்லை. Nothing else. இல்லை என்று சொன்னால் அவர்கள் கெமிக்கலை போட்டு கொடுக்கிற அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டோம்னா If we eat the food, they put chemicals and give it. இன்றைக்கு 80-100 வயது வாழ்கிறவர்கள் எல்லாம் For all those who are living for 80 and 100, 40, 50, 30க்கு போயிடுறாங்க. they will die with 40, 30. யோசித்து பாருங்கள். You think and see. இது கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். With only grace we are living. அதனால் வேதத்துல அன்றைக்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லிவிட்டார். That is Jesus Christ already told. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வரும் பொழுது When he was delivering the people of அவர்கள் Israel, மிகவும் பலசாலிகளா they இருந்தார்கள். were very strong. மிகவும் பலசாலிகளா They were இருந்தார்கள். very strong. ஒருவர் கூட வியாதி இல்லை என்று வேதம் போதிக்கிறது. Not one was sick. ஒருவர் கூட வியாதி இல்லை. Not one was sick. அத்தனை பேரும் அவர்கள் பலசாலிகளா இருந்தார்கள். All of them were strong. சங்கீதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் If you see in the book of Psalms, அங்கிருந்து வந்தவர்கள் all those people came. 105ஆம் சங்கீதம் 37வது வசனம். Psalms 105 verse 36. ஒருவர் கூட பலவீனம் இல்லையா? Not one was அவ sick. யோசித்து பாருங்கள். You think in அவர்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். they lived as slaves. அடிமையாய் வாழ்ந்தவர்களுக்கே Among the slaves, அந்த அடிமையின் உணவை சாப்பிட்டவர்களுக்கே the ones who were eating the slaves, சரீரத்துல ஆரோக்கியம் இருந்திருக்கிறது. they had health in their body. வாசிங்க 37வது வசனம். அப்பொழுது அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். நல்ல கவனிங்க. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வருகிறார்கள். 6 lakh men come out. அந்த 6 லட்சம் துணைவியார்கள் மனைவிமார்கள் வருகிறார்கள். And for all of them, they have their wives. அந்த 6 லட்சம் புருஷர் மனைவிமார்களுடைய பிள்ளைகள் They வருகிறார்கள். have children for all the 6 lakh men. ஒருவரும் பலவீனம் இல்லையா? Not one was sick. யோசித்து பாருங்கள். You think in சரி, வெளியே வந்தவர்கள் now the ones who came, எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தில் அவர்கள் வாழவில்லை. they did not live in houses. வனாந்தரத்தில் பயணம் They செய்கிறார்கள். were traveling in the wilderness. வனாந்தரத்தில் பயணம் செய்யும் பொழுது They were traveling in the wilderness அவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியமாய் இருக்கும்படிக்கு for their body to be healthy. வானத்திலிருந்து அவர் இரவிலே அக்கினி சமமாய் பாதுகாத்தார். At night time, he was fire for them. பகலிலே மேக சமமாய் பாதுகாத்தார். In the morning, he was a cloud for them. தன் பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு நான் போகிறேன். I am delivering my நான் children. சொன்ன வாக்குத்தத்தத்தை அந்த கானானுக்குள்ள கொண்டு போய் விட I வேண்டும். am taking them to the Canaan, the promised வழியிலே place. ஒருவரும் மறித்து விடக் கூடாது Not one should die in the way. என்பதுதான் தேவனுடைய திட்டம். That is God's plan. இவர்கள் தான் வழியிலே தவறு செய்து விழுந்து போனார்களே தவிர They did wrongs in their way and they died. தேவன் அவர்களை கொண்டு போய் விடக்கூடாது என்ற எண்ணம் அவரிடத்தில் இல்லை. But God did not have any will not to leave them in Canaan. அதற்காகவா 400 வருடம் காத்திருந்தார். Oh, was it for that he waited for 400 years? வழியில் அழிக்க வேண்டும் என்று காத்திருந்தார். Was he waiting for to destroy இல்லவே them? இல்லை.
Not at all. அவர்கள் முறுமுறுத்து, அவர்கள் தவறு செய்து, அவர்கள் விக்கிராராதனை செய்து, அவர்கள் வேசித்தனம் செய்துதான் மடிந்து போனார்கள். They were murmuring, they were crying, they were doing idol worship and they died. இதே போலதானே Like that only. 4000 வருடங்களாய் தேவன் காத்திருந்தார். For 4,000 years God waited. மனிதன் தன் பாவி என்று உணர்வானா என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். He gave the book of law telling, will man ever realize he's doing sin? அவன் உணர்ந்ததாகவே But தெரியவில்லை. it never felt like he realized. கடைசியாக தான் வாக்குத்தத்தம் பண்ணபடி அவர் இறங்கி வந்தார். Last day, as he promised, he came down. பரிபூர்ண புருஷன் இறங்கி வந்தார். He came, fulfilled man came down. அவரிடத்துல எந்த வியாதியை பார்க்க முடியாது. You cannot see any sickness in it. அவரிடத்துல எந்த விதமான பாவத்தை பார்க்க You முடியாது. cannot see any kind of sin in it. பரிசுத்தமுள்ள சுத்த கண்ணர் என்று செப்பனியா புத்தகத்தில் It சொல்லப்பட்டிருக்கிறது. is told in the book of Zephaniah, he was holy and he was clean. இப்படிப்பட்ட தேவகுமாரன் That son of இந்த God, பூமியில வரும் பொழுது when he came to this earth, அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து he started his ministry. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே Matthew 5, 6 and 7. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகத்தை The book of law that was told in the Old Testament, முற்றிலுமாய் அவர்களுக்கு விளக்கி கொடுத்தார். he clarifies it in those 3 காரணம் என்ன? What is the reason? பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள் All the promises, truths that are told in the Old Testament, அன்றைய இருந்த பரிசேயர்கள் வேதபரகர்கள் the Sadducees and Pharisees who were at that time, தப்பாய் போதித்து they வைத்திருந்தார்கள். were preaching it wrongly. அதனால் அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை அவர்களுக்கு போதித்தார். So he was preaching them spiritual truth to them. அதை முடித்து விட்டு மலையிலிருந்து இப்போது கீழே இறங்கி வருகிறார். Now he finishes that and he comes down from the mountain. கீழே இறங்கி வந்த உடனே The moment he comes down, ஏன்னா மலைக்கு கீழே தான் இந்த குஷ்டரோகிகள் அந்த காலத்தில் இருப்பார்கள். below the mountain only all the lepers will be there. ஊருக்கு அப்பாலே தான் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அந்த குஷ்டரோகி. They will be outcasted from the city, so they will be staying under the mountain. மத்தேயு 8, 9, 10. Matthew 8, 9 and 10. இப்ப எப்படி மழை பிரசங்கம் 3 அதிகாரத்துல படித்தோமோ How we study the Sermon on the Mount in அது 3 chapters. போல இயேசு எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று 8, 9, 10 அதிகாரங்களை நீங்க படிக்கலாம். Like that, how Jesus did miracles, you can see in Matthew 8, 9 and 10. முதலாக ஒரு மனுஷன் ஓடோடி வருகிறார். First time a man comes running to him. ஆண்டவர் பாதத்திலே விழுந்து அவன் மன்றாடுகிறான். He falls to God's feet and he cries, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் Lord, if you will. என்னை சுத்தமாக்கு என்று கேட்கிறார். He asks, you can make me clean. சமுதாயத்திலே தள்ளப்பட்டவன், He was pushed away from the society. குடும்பத்திலிருந்து He தள்ளப்பட்டவன், was outcasted from his family. ஏன் சபை ஆசாரியனே நீ ஊரை விட்டு தூரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். Even the priest of the church said you have to be outside. ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் அங்க இருக்க வேண்டும். They have to stay there few days, few months சில there. மாற்றங்கள் ஆன பிறகு ஆசாரியத்துல வந்து காட்ட வேண்டும். After few changes, they have to come to the priest and show them. இவ்வளவு ஒரு கொடூரமான வியாதி. It was a very bad disease. அந்த வியாதி வைத்துக் கொண்டு சமுதாயத்துல வர முடியாது. With keeping the disease, you cannot come in the society. ஆனால் இயேசு மலையிலிருந்து இறங்கி ஓடி வரும்பொழுது When Jesus comes down from the mountain, அவன் ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுகிறான். he comes and falls to his feet. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் If you will, என்னை சுத்தமாக்கு. Lord, make me clean. கர்த்தர் அவன் மேல் மனது உருகினார் என்று பார்க்கிறோம். It's told that he had compassion on them. நண்பார்ந்தவர்களே, My dear people, இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர் என்று if சொன்னார். you know this God, இந்த தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர் என்று if you சொன்னார். understand his love, அவர் மனதுருகிற தேவன். he is a compassionate உன் God. வியாதியை பார்த்து கொண்டு அப்படியே இருக்கிற தேவன் He அல்ல. doesn't stay simply sitting. அவன் எந்த அளவுக்கு மனம் உடைந்திருப்பான் என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருந்தார். God knew how heartbroken this person was. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களே நம்ம ஒரு சில நேரம் மதிக்காவிட்டால், Sometimes the family members, they don't respect us. நம்முடைய வார்த்தை கேட்காவிட்டால் They don't listen to us. மனம் உடைந்து போகிறோம், We become heartbroken. சோர்ந்து போகிறோம். We become sad. ஐயோ, நான் எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கிறேன், I am told such a good thing. இவங்க என்ன மதிக்க They're மாட்டேன்றாங்க, not respecting me. இவங்க என்ன கேட்க They're மாட்டேன்றாங்க. not listening to me. ஒரு பக்கம் சரீரத்துல வியாதி, One side there's a body in sickness. இன்னொரு பக்கம் மனதுல வியாதி. One side there's a sickness. இந்த in the ரெண்டு heart. வியாதியை சுகப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். Our God is the God who heals both of them. அந்த குஷ்டரோகி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You think about the leper. சமுதாயத்துல தள்ளப்பட்டு இருக்கிறார். He's outcasted from the அவன் society. வெறும் சரீரத்துல மட்டும் பாதிக்கப்பட்டு இருப்பானா? Is he only afflicted in his body? நிச்சயமா இருக்க முடியாது. Definitely not. எல்லாரும் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. They are all happy in their family. கணவன் மனைவியோடு இருக்கிறாங்க, Husband is there with his wife. பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. They're with their children. நான் இல்லையே, I am not there. ஊருக்கு புறமே இருக்கிறேனே, I'm outcast and I'm எனக்கு outside. சுகம் கிடைக்காதா? Won't I be healed? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? Won't I get a miracle? என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி வராதா? Won't I get peace in my என்னை life? யாரும் நேசிக்க மாட்டார்களா? No one love me. என்னை குடும்பத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டார்களா?
join me in the என் family. சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ள They மாட்டார்களா? will accept me. என் ஆசாரிய சபையில ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? Will the priests accept me? இப்படி நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே. I'm outcast. இந்த வியாதி ஏன் வந்தது? Why did this disease come? எதற்காக வந்தது? Why did it நான் என்ன பாவம் செய்தேன்? What sin? ஏன் இந்த வியாதி? Why is this disease? நிச்சயமா நான் குஷ்டரோகி கதறி He இருப்பான். could have definitely cried. ஆமென் கர்த்தர்களே. Yes, my dear. இன்று கூட நீங்க வீட்டுல பாருங்க, Today also you go see him. கொஞ்சம் பலவீனம் வந்து You see a little sickness. 2 நாள் படுத்துட்டா, 2 days if they're on. மூணாவது நாள் வேலைக்கு போன வீட்டுக்காரர் துடிப்பாரு. The third day they'll be like, I didn't go to உன்னைய work. பார்த்துட்டா எப்படிமா? If I only see you how வேலைக்கு போனதா 2 காசு கிடைக்கும். only if I go to work I'll get money. நொந்து போறோம்ல. You'll only get 2 salary. நாள்ல Only in 2 days. ரொம்ப பாசம் இருந்தா Even if you have so much salary, ஒரு வாரம், maybe a week. கொஞ்சம் காசு இருந்தா If you have money, 1 மாசம், maybe a month. அதுக்கப்புறம் After that, கஷ்டம். it'll be difficult. இப்படிதான் அந்த மனிதன் இருந்தான். Like that only that person also. அவன் மேல் மனதுருகினான். God had compassion on him. ஒருவேளை இந்த குஷ்டரோகியை போல நீ சமுதாயம் விட்டு வெளியே இல்லாமல் இருக்கலாம். Today you might not be like this leper's outcast from society. வீட்டுக்குள்ளே, In your house, நீ வாழ்கிற பகுதியில, the place you live in, நீங்கள் வாழ்கிற குடும்பத்தில, the family you live in, உனக்கு இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் because of the sickness you have. ஒருவேளை உன் கணவனை அசட்டை செய்திருக்கலாம், Your husband might have உன் neglected. மனைவி விட அசட்டை Your செய்திருக்கலாம். wife would have neglected. கவலைப்படாது. But don't worry. வேதம் சொல்லுகிறது, The Bible says அவர் மனதுருகிற கர்த்தர் he was a pity and தன்னுடைய compassionate. அன்பின் கரத்தை நீட்டினார். He stretched out his hand. எனக்கு சித்தம் உண்டு மகனே, I will நீ சுத்தமா. you be clean. கரங்களை தட்டி Let's ஆண்டவருக்கு. clap and thank him. இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். This God is the God we worship. இதான் ஒவ்வொரு பகுதியாய் நாம் அதில் பார்க்கலாம். We are going to see each part like that. இரண்டாவது ஒரு மனுஷன் ஓடி வருகிறான். Secondly, a person. அவன் எப்படிப்பட்டவன்? Now, what kind of a அவன் God? அதிகாரத்தில் உள்ளவன். He was in authority. அவன் பெரிய ஒரு அதிகாரத்தில் உள்ளவன். He was in great authority. அன்றைக்கு 100 பேருக்கு ஒரு சேவகனுக்கு அதிகாரி என்று சொன்னால் பெரிய ஆள். If he was in charge of 100 soldiers, he was a great person. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. But he had a good quality in him. தன்னுடைய வேலைக்காரன், His servant, மனைவி இல்ல, not wife, பிள்ளைகள் இல்ல, not children, சொந்த பந்தம் இல்ல, not relatives, ரத்த பந்தம் இல்ல, not blood relatives, வேலைக்காரன். servant. போய் 2 நாள் லீவ் எடுத்துட்டு சரியாயிட்டு வாயா அப்படின்னு சொல்லலாம். He could have told, take 2 days already, get back. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? But what did he do? ஆண்டவரிடத்துல ஓடி ஓடி வருகிறான். He runs to God. ஆண்டவரே, Lord, என் வேலைக்காரன் my servant, சுகவீனமா இருக்கிறப்பா, he is sick. என் வேலைக்காரன் சுகவீனமா My இருக்கிறான், servant is sick. நீங்க வந்து சுகப்படுத்துங்கப்பா. You come and heal him. உடனே அவர் பின்னாடி போகிறார். Immediately comes behind him. இப்போ நூற்றுக்கு அதிபதி தன் உள்ள குத்தப்படுகிறது. Now the centurion feels guilty. கூப்பிட்டு மாத்திரத்துல வந்து விடுகிறாரு. I call him and he's coming right to me. வரமாட்டான்னு நினைச்சேன். I thought he won't come. இப்ப அவன் உள்ள குத்தப்படுகிறது. Now his heart gets pierced. அவர் என் வீட்டுக்கு வரதுக்கு தகுதியா? Am I worthy enough to receive him in my house? I'm not worthy. அது தகுதி இல்லை. அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவான், I am not that holy of a person. அந்த அளவுக்கு நான் நீதிமான் இல்லை, I am not that righteous அந்த person. அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. I am not a great person like that. வேலையில தான் அவன் பெரிய அதிகாரி தவிர I have authority in my work, இவருக்கு முன்னாடி நான் தகுதி இல்லை. but before him I don't have authority. அவன் ஆண்டவரிடத்துல சொல்லி அனுப்புகிறான். So he says to the Lord, ஆண்டவரே, நான் வா என்றா ஒருத்த வருகிறான், Lord, if I say come, a person will come. போயின்றா போகிறான் If சாமி. you say go, he'll go. ஆனால் நீங்க வர்றதுக்கு நான் தகுதி இல்லப்பா. But I am not worthy for you to receive in my இந்த house. வார்த்தை எங்க உச்சரிக்கிறாங்க தெரியுமா? Do you know where they say this? இந்த வார்த்தையை ஒரு இடத்துல உச்சரிக்கிறோம். They will say this word before. ஆதி திருச்சபையினர்களுக்கு தெரியும். If you're a Roman Catholic Church, you have known. எங்க உச்சரிக்கிறீங்க? கம்யூனியன் எடுக்கும்போது தேவரீர் என் உள்ளத்தில் வர Lord, I'm not நான் worthy. தகுதியற்றவன், But only ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லு என் my ஆன்மா. soul. இவன் சொன்ன வார்த்தை தான் அங்க What he திருச்சபை. said here is said there. ஏன்னு சொன்னால் அவருடைய சரீரத்தை உட்கொள்ள நான் தகுதியற்றவன். Because you're not worthy enough to receive his body. அவர் அப்பத்தில் அவர் ரசத்திலே நான் பங்கு பெற நான் தகுதியற்றவன். You do not have the word to participate in his blood and இந்த body. நூற்று அதிபதி சொன்ன வார்த்தையை தான் நமக்கு திருச்சபை சொல்ல வைக்கிறார்கள். Whatever the word centurion said, the church makes us say. உண்மையிலே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை It's a word that we have to tell. அது எதை குறிக்கிறது? Why? What does it say? தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துவதை குறிக்கிறது. It says about humbling yourself in God's அப்ப presence. இவருடைய அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். So he sees his faith. ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். He gets surprised by that. இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. I have never seen anyone in Israel. ஓ, நான் இந்த ஜனங்களுக்காக வந்திருக்கிறேன், I have come for these people. என்னுடைய மக்களுக்காக நான் I have வந்திருக்கிறேன். come for my people. முதல் என் மக்கள் என்னை தெரிந்து கொள்ளட்டு வந்திருக்கிறேன். I have come so that my people know me first. ஆனா என்ன இவங்க புரிஞ்சுக்கல. But they don't even understand. ஆனா நூற்றுக்கு அதிபதி புரிந்து But the கொண்டார். centurion understood. இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் I காணவில்லை. have never seen a faith like this in Israel. வேலைக்காரன் சுகமா இருக்கிறான், போ. He said, go, your
கரங்களை servants. தட்டி ஆண்டவருக்கு Clap நன்றி hands and thank God. இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடந்தது. In the place he was, the miracles happened. இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடந்தது. The place he was, miracles happened. இப்படி அவர் பேசிக்கொண்டே போகும் பொழுதுதான் When he was talking like this, only ஒவ்வொரு அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கு. every miracle அது மாலை வேளையிலே in the evening time. மீண்டுமாய் பிரசங்கம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக Before he starts the preaching, அநேக பிசாசு பிடித்தவர்கள், all those oppressed by demons, வியாதி உள்ளவர்கள், sick people, எங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு the people who are listening அவருடைய சமூகத்திலே மாலை வேளையிலே வருகிறார்கள். they come to his presence in the evening சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே time. The time when the sun was setting, அவரிடத்திலே வருகிறார்கள். they come to him. இயேசு ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி அனுப்புகிறார். Jesus heals everybody. பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை கொடுக்கிறார். He gives a freedom for all those who are oppressed by demons. நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. You read every chapter. அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. You read those verses and see. இதை சொல்லிவிட்ட பிறகுதான், After saying இது this, நடந்த பிறகுதான் after this happening, மத்தேயு Matthew, இந்த நற்செய்தி நூலிலே எழுதுகிறார். he writes in this gospel. என்ன எழுதுகிறார்? What does he write? மெய்யாகவே மெய்யாகவே Truly, truly, இவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு he took our நம்முடைய illnesses துக்கங்களை சுமந்து கொண்டு and bore our griefs நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு and took all our அவர் transgressions. எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு He accepted everything for us. அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் With his wounds, நாம் குணமாகிறோம் என்று சொல்லி இன்னும் காயமே படல, he wasn't even wounded yet, அதை மேற்கோள் காட்டுகிறார். but it is a shadow. இப்ப வாசிங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. Now let's read Matthew 8:16 and இது 17. கொஞ்சம் வித்தியாசமாய் மத்தேயு எழுதுவதை நாம் We பார்க்கலாம். can see Matthew writes a little differently. அசுத்தமான போது ஏ, ஏ, கொண்டு வந்தார்கள். ஏ, தமது வார்த்தையினால் அவைகளை துரத்தி சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஏன் இப்படி நடந்தது? Why did it happen like that? ஏன் இப்படி நடந்தது? Why did it happen like that? ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருக்கிறது. Because it's already told over there. அதனாலதான் அவர் சொன்னார், That is why he's telling us, மகனே, my son, இதோ here, எனக்கு சித்தப்பட்டு I will, நீ சுத்தமாகு. you be clean. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. I have never seen a faith உன் like this. வேலைக்காரன் பிழைத்துக் கொண்டார். Your servant is here. பிசாசு பிடித்தவன் வந்தான், The ones who are தம்முடைய oppressed, வார்த்தை அனுப்பினார். he sent his word, பிசாசு அந்த உடலை விட்டு போனது. and demon left him. நோயாளிகள் வந்தார்கள். Sick people came. அவர்கள் தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டினார். He opened his stretched out தம்முடைய his hand. வார்த்தை அனுப்பினார். He sent his word, சுகம் பெற்றார்கள். and they were healed. ஆமென். Yes, my dear. அங்கு பலவீனம் என்று There எழுதப்பட்டிருக்கிறது. is told illness. அங்கு இங்கு நோய் என்று It's எழுதப்பட்டிருக்கிறது. told diseases. இந்த மொழிபெயர்ப்பின் வித்தியாசம் என்ன? What is the translation difference? உண்மையிலேயே பலவீனம் என்று சொல்லும்போது When they say illnesses, நம்முடைய பலவீனங்களை குறிக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பலவீனம் தான். whatever is not God's desire, everything is an illness, a நாம் weakness. செய்கிற பாவங்கள் எல்லாம் பலவீனம் தான். All the sins we do is a weakness for us. நல்லதை செய்யணும்னு நினைப்போம், We want to do good, செய்ய மாட்டோம். but we won't do it. அதான் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம், All our transgressions, நம்முடைய பாடுகள் எல்லாம் all our struggles, அவர் ஏற்றுக்கொண்டார். He bore it. நம்முடைய நோய்களை அவர் மனப்பூர்வமாய் He ஏற்றுக்கொண்டார். accepted all our diseases. on Him. இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் வரும் பொழுது This is when the Israel people came. முதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் The first promise that was given to them was யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். Exodus chapter 15 verse அவர்கள் 26. மாறாவிலே தண்ணீர் கசப்பா இருக்கும் பொழுது, When the water was bitter, இது என்ன கசப்பா இருக்கிறது முறுமுறுக்கும் பொழுது, when they said it is bitter. மோசஸ் ஜெபித்து அந்த தேவன் காட்டின மரத்தை அந்த தண்ணீரிலே போட பொழுது, When Moses prayed and put the bark in the அந்த water, தண்ணீர் மதுரமாய் மாறி போனது. the bitter water became sweet. அதன் பிறகுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், After that he says this, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I am telling to you, இந்த ஜனங்களுக்கு, for this people, இங்கே இருக்கிற எகிப்தில் விடுதலையாக்கி வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, for the Israel people that were delivered from Egypt, எகிப்துக்கு வரப்பட்ட வியாதி all the sickness that I gave to Egypt, ஒன்றும் இவர்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னார். if not one should touch them, என்னுடைய நியாயங்களை, my laws, என்னுடைய ஞாபகங்களை my commandments, அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். let them keep it. அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சொன்னார். If they keep those commandments, ஒரு வியாதி கூட அவர்களுக்கு வராது. I will not put one disease on them. ஏனென்று சொன்னால் மீட்கப்பட்ட ஜனங்கள் Because these were the delivered people. ஒரு வியாதி இல்லாமல் ஒருவனும் எல்லாரும்
சுகபலத்தோடு வந்தார்கள். Everyone were healed, they were not sick. அதே சுகபலத்தோடு கூட தான் அவர்கள் கானானுக்கு போக வேண்டும். With that same strength they had to enter to Canaan. அதனால் அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, So it was told to them, நானே உன் பரியாரியை கர்த்தர், I am the Lord your healer. நான் உன் நோய்களை சுமந்து கொள்ளுகிறேன். I will bear your diseases. உனக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற வியாதிகளை, All the sickness that Satan has, பலவீனங்களை, the weaknesses, உன்னுடைய மன சோர்வுகளை all your heart's defects, எல்லாவற்றையும் நான் I ஏற்றுக்கொள்கிறேன். will take everything. நான் தான் உன் பரியாரியை I கர்த்தர். am your healer. I அது am your அவர்களுக்கு Lord. வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். He gave that as a promise to them. இரண்டாவது வாக்குத்தத்தம் இங்கே கொடுத்தார். What is the second promise he gave? யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலே Exodus chapter 23, 25வது வசனத்திலே சொன்னார், verse 25, he says that ஏன்னா போகிற வழியெல்லாம் இன்றைக்கு இருக்கிற வசதி போல குழாய் போட்டு நமக்கு தண்ணி இல்லை. there was not a tap that time for us, like how it is there for us. எந்த இடத்துல ஏரி குளங்கள் இருக்கிறதோ அந்த தண்ணீர் அவர்கள் குடித்து தான் ஜீவிக்க வேண்டும். Wherever lake was there, river was there, they drank from that and they lived. இன்றைக்கு நாம கூட நினைக்கூடாது காவேரி தண்ணி ரொம்ப சூப்பரா. We also shouldn't think Kaveri one is really. உண்மையில அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை செய்து அனுப்புகிறது. Government does its work and he sends the water. எந்தெந்த ஏரியில எங்கெங்க வந்து என்னென்ன பூச்சி புழுக்கள் அங்க விழுது நமக்கு தெரியாது. We don't know what insects fall from where. கடைசியா சுத்திகரித்து நமக்கு அனுப்புகிறார்கள். They sent it somewhere. ஜனங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் அதை அவருடைய கடமைகளை செய்கிறார்கள். For the people to be healthy, government does its work. அதையும் மீறி உள்ளே நுழைந்து விடுகிறது சில நேரங்களில். Even after so much, the sickness will come to you. அதனாலதான் அங்க சொல்லுகிறார், That is why it says that. என்னை சேவிக்கிறவர்கள். All those who serve. எல்லாருக்கும் இல்ல அந்த வாக்குத்தத்தம். Not for everybody. கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு Only for those who serve the Lord. நான் அவர்களுடைய அப்பத்தையும் I will bless their bread அவர்களுடைய தண்ணீரையும் and their water. ஆசீர்வதிப்பேன். I will bless it. ஏன் அப்பத்திலே ஏதோ ஒரு காரியம் நடந்து விடக்கூடாது. Why? Because in the bread something shouldn't happen. சாப்பிடுகிற என்ற கெமிக்கல் உணவுகளை சாப்பிடும் பொழுது Today when we eat the foods with நம் chemicals, சரீரம் பாதிக்க கூடாது. our body shouldn't get தண்ணீரை affected. குடிக்கும் பொழுது When we drink the அதுல water, ஏதோ விஷம் கலந்து விடக்கூடாது. no poison should be there. ஏதோ அதுல கலந்து விட்டு அதை குடிக்கும் பொழுது தெரியாமல் குடிக்கும் பொழுது When you mix something and you drink it without என் knowing, பிள்ளைகள் பாதிக்க கூடாது. my children shouldn't be அவர்கள் affected. சுகமாய் வாழ வேண்டும். They should be healthy. அதையும் மீறி Even after என் that, பிள்ளைகளுக்கு வியாதி வரும் என்று சொன்னார். if sickness comes அது there, சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தம். it's given in the promise. நான் அவர்களுடைய தண்ணீரையும் I will bless their water அப்பத்தையும் and their bread. ஆசீர்வதிப்பேன். I'll bless it. அவர்களில் இருக்கிற வியாதியை And sickness from them, அவர்களை விட்டு விலக்குவேன். I will take it away. ஹல்லேலூயா. கரங்களை ஆண்டவருக்கு நன்றி. Let's clap hands and thank God. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. See what kind of a promise is given. என் பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது. My children should not be affected. அப்ப எந்த அளவுக்கு அவர் கரிசனை உள்ளவரா So இருக்கிறார். how merciful God he is. கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, Not only the Calvary cross that he bare நம்முடைய our sins, சாபங்களை மாத்திரமல்ல, not only our curses, நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து கொண்ட தேவன். he's taken also our sickness. அந்த தேவனை உண்மையாய் நீ விசுவாசிப்பாய் என்று If சொன்னார். you truly believe that God, உன்னில் இருக்கிற வியாதியை கர்த்தர் நிச்சயமாய் வெளியேற்றுவார். God will take away the sickness. in அதை you. பழகி பார்த்தால் தான் தெரியும். Only if you experience that, பழகி பாருங்க. you learn விசுவாசத்துல பழகி பாருங்க. and experience. விசுவாச அறிக்கை செய்து பாருங்க. Start confessing your faith. விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்கு. Keep confessing your faith. உங்கள் வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகும். There will be a change in your life. மருத்துவர்களால் சொல்லப்பட்ட வியாதிகள் The sickness that is sold by the அது doctor, 100% உண்மை. it's 100% true. ஆனால் அந்த வியாதியை கூட But that என் sickness, கர்த்தர் நீக்கி போடுவார். God will take it away. அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுங்க. That is his promise. அவரால் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு So he accepted our sin. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டு He took our அவருடைய transgression. தழும்புகளால் நாம் குணமாக. And with his wounds we are healed. இப்ப புரியுதுங்களா போர்ச்சவர்கள் ஏன் இயேசு அடித்தார்கள் என்று? Now do you understand why the Roman soldiers hit Jesus? ஐயோ அடிக்கிறாங்களே, They were hitting him. கவலைப்படாது, Don't worry. அழாதேன்னு சொல்லிட்டார். He says, don't cry. எதுக்காக அடிக்கப்பட்டது? Why was he beaten? அந்த தழும்புகளால் தான் நமக்கு குணம் கிடைக்கும். With those wounds only we are healed. அதனால் போர்ச்சவர்கள் இயேசுவை அடிச்சுதான் ஆகணும். So Roman soldiers had to beat him. அவரும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். We had to accept ஏன்னா it. அந்த தழும்புகளால் தான் நமக்கு குணம் கிடைக்கிறது. Because with those wounds only we are healed. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுரு 1 Peter 2:24. 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, எல்லாரும் வாசிங்க, அவர் தாமே, எல்லாரும் வாசிங்க, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால்
குணமானீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுவோம். hands and thank God. அங்கே குணமாகுறோம் என்று சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. It's told we will be healed with His own hands. இங்க குணமானீர்கள் என்று It's எழுதப்பட்டிருக்கு. told with காரணம் His என்ன? own hands been healed. What is the reason? சிலுவையில ஏற்றுக்கொள்வதை எழுதப்பட்டது. Because it is written before the cross. ஏற்றுக்கொண்ட பிறகு It's told after. குணமானீர்கள். It's already told. இதை விசுவாசித்து பாருங்கள். Whoever believes நம்முடைய வாழ்க்கையிலே in our life, கர்த்தர் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். Jesus is waiting to do miracles. அவரால் செய்யக்கூடாத அதிசயம் There ஒன்றுமில்லை. are no miracles He can't do. சில நேரங்களிலே Sometimes நாம் மன்றாடும் பொழுது when we pray, அவர் மனதுருகிறது மாத்திரமல்ல, not only as He has ஒருவேளை compassion. பாருங்க சில நேரங்களில பாஸ்டர் எங்க அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க, Pastor, my mother is sick. இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து மருத்துவமனையில இருக்கிறாங்க. My brother is in the hospital. இப்ப யாராவது நம்ம போய் பார்க்க முடிகிறதா? Now can we go and see them? யாராவது பார்க்க முடிகிறதா? Can we go அங்க see them? இருக்கிறவர்கள் கண்காணிக்கிறார்கள். The people there will see them. என்ன அம்மா அண்ணன் அக்கா யாராவது மருத்துவமனை உள்ள இருந்தா If the brothers or sisters somewhere in the hospital, குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் உள்ள போய் பார்க்கணும். only during particular hours they can go visit them. இது நேரம் நம்ம உள்ள போகவே முடியாது. Other times you cannot go. அவர்களை கண்காணிக்கிறவர்கள் வேறு ஒருவர் There இருக்கிறார்கள். are other people who take care of them. நர்ஸ் மற்றும் டாக்டர்கள் இருக்கிறார்கள். Nurse and doctors are there. ஆனால் உள்ள என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. We do not know what's happening inside. ஆனால் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? சங்கீதம் 107 Psalms 107. 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read the 20th. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, In that situation, அப்படிப்பட்ட நேரங்களிலே in that time, கர்த்தர் நீ விசுவாசத்தோடு கூட கேட்பாய் என்று சொன்னார். if you ask with faith, அங்கு அற்புதங்களை செய்ய போகிறார். He will say, He will do miracles. தம்முடைய வார்த்தையை அனுப்பி, He sent out His word. தம்முடைய வசனத்தை அனுப்பி He sent out His word அவர்களை குணமாக்குவார். and healed them. வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி எங்கே அனுப்பி? Where did He send His word? அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அனுப்பி. Wherever they are, He sends out His words. நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னாரு? What did He say to the centurion? நீ You go. போகலாம். You can go. இவன் என்ன கேட்டா? What did He ask? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. You say a word. அனுப்பினார வார்த்தைய? Didn't He send a word? அனுப்பினாரு. He sent out. வேலைக்கார சுகம் ஆயிட்டான். And the servant இங்க was சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறார்? your word is Psalms. அவர் தமது வசனத்தை அனுப்பி He sent out His word. அவர்களை அவர்களை குணமாக்கி குணமாக்கி அவர்களை ஆய்விலிருந்து தப்ப வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank God. இப்ப இங்க அமர்ந்து கொண்டு Now you're seated here. விசுவாசிக்க நீங்க பார்க்க வேண்டுமா? Believes you have to see. தேவனுடைய அற்புதத்தை பார்க்க வேண்டுமா? You have to see உன் miracles. வீட்டில் இருக்கிறவர்களை, For the ones sitting in your house. உன்னுடைய மருத்துவமனை இருக்கிறவர்களை, The ones in the hospital. யாரோ ஒருவர் பலவீனப்பட்டு வீட்டில் இருக்கிறவர்களை, For the ones who are sick and they're in. எந்த நாட்டில் என்ன இருக்கட்டும், எந்த வீட்டில் என்ன இருக்கட்டும், Let them be in any country or any house. இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசித்து பார். Today you believe in this word. வீட்டுக்கு போய் போன் பண்ணி பார். You call them and ask. நல்லாகரமா தான் சொல்லுவாங்க. They'll say, I'm good. ஹல்லேலூயா. Hallelujah. நீ விசுவாசித்தார், If you believe, இந்த வசனத்தை நீ விசுவாசிப்பாய் if சொன்னார், you believe this word, மகிமை நீ காண்பாய். you will see the miracle. யாரோ ஒருவர் இங்கே படுத்திருக்கிறார்கள், உண்மைதான். Someone is sleeping somewhere, yes. மேலே நாட்டில் உங்கள் சொந்தக்காரர்கள் படுத்திருக்கிறார்கள். Maybe your relatives in another country. நெருங்கிய நண்பர் எங்கே ஒரு மருத்துவமனை படுத்திருக்கிறார். Your close friend is in a hospital. ஒருவேளை நீயே இன்றைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கலாம். Today you might be sick. உனக்கு தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார். He is sending out His word. மகனே நீ குணமாகு, You will be healed. மகனே நீ குணமாகு. You will heal my உன் son. வியாதி என்ன? What is your உன் sin? பலவீனம் என்ன? What is your weakness? இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus, சுகம் பெற்றுக்கொள். you will be healed. தேவனுடைய வசனத்தை அனுப்புகிறார். He sent out His word. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் He குணமாக்குகிறார். sent out His word and He makes them heal. இன்னும் சில வியாதிகள் இருக்கிறது. There are other few sicknesses. அந்த வியாதிகளை எப்படி குணமாக்குகிறார்? What are those sicknesses? சங்கீதம் 103. Psalms 103. நாம் இந்த ஆராதனை முடிந்த உடனே எல்லா திருச்சபைகளிலும் In every church, after the worship is over, செய்யப்படுகிற வசனம் தான் 2 வசனங்கள். these are the 2 words that always keeps coming. என்ன சொல்லுகிறோம்? What do we say? என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஏன் சொன்ன? Why do you say that? எதுக்கு சொன்னேனாக்கா இப்போ 3வது வசனத்தை வாசினா அர்த்தம் புரியும். Now, if you read the 3rd word சங்கீதக்காரன் சொல்றான், in Psalms 2, ஆத்துமாவே my soul, ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருந்தப்பா, you are very இந்த சரீரம் பலவீனம் வந்தது நிமித்தம். because there is the sickness in the body. சரீரம் மட்டும் வியாதி இல்ல, Not only is உன் ஆத்துமாவிலே சோர்வு வந்துச்சுப்பா. there's a weakness in your soul. அதனால இப்ப சங்கீதக்காரன் சொல்றான், So in Psalms 2, ஆத்துமாவே my soul, ஆத்துமாவே my soul, கர்த்தரை துதி. bless ஏன் கர்த்தரை துதி? Why you praise Him? அவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார், Because He's done good to you. உன் வியாதியை குணமாக்கி இருக்கிறார், He's healed your உன் sickness. ஆத்துமாவிலே சந்தோஷத்தை He's கொடுத்து given இருக்கிறார். you happiness. அதனால சோதரி So you praise Him. சொல்லிட்டு Says that. இப்ப தன் வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். Now He says about இப்ப His life. 3வது வசனத்தை வாசிக்க. Let's read 3rd verse.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கரையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap hands and thank ஏன் சங்கீதக்காரன் சொல்றா? Why does it say? ஏன் நம்ம ஆராதனை முடிந்தவுடன் சொல்லுகிறோம்? Why do we say that after the worship? அது விசுவாச அறிக்கை. Because that is a faith belief. ஆண்டவரே நான் பலவீனத்தோடு வந்தேன். Lord, I've come with a நான் பலவீனத்தோடு வந்தேன். I've come with a இப்ப எனக்கு சுகத்தை கொடுத்து but விட்டேன். now I've been நான் சந்தோஷமாய் போகிறேன். என் ஆத்துமாவே my soul. கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord. என் முழு இதயமே My heart. கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. வேற சும்மா ஒண்ணும் ஆத்துமா ஸ்தோத்திரி ஏதோ மனப்பாடம் மாதிரி சொல்லல. You're not saying it because you by இரண்டாவது heart. என்ன சொல்றா பாருங்க, நாலாவது வசனம். You see what is in the third, fourth verse. பிராணனை அழித்து விலக்கி உன்னுடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலோ இரக்கங்களினாலோ முடிசூட்டி. ஹல்லேலூயா. Hallelujah. என் ஜீவனே போகிற ஒரு நிலைமைக்கு நான் போனோம். It came to a situation where life will be lost. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 years before. யாரெல்லாம் கொரோனால பாதிக்கப்பட்டு உயிரோடு உட்கார்ந்துக்கிறீங்க, Who are got affected with corona and they're living it. புரியுதுங்களா? Do you understand? உன்னை மரண குழியிலிருந்து தூக்கி எடுத்து He's taken you from the death pit உனக்கு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். and he's crowning you என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி for you to glorify his name. எனக்கு வரும்போது ஒரே ஒரு வசனத்தை மாற்றப்படுத்திக் கொண்டேன். When he was affected, he only சங்கீதம் had 23. Psalms 23. அநேக சகோதரிகள் வந்தார்கள். Many sisters came. சும்மாவெல்லாம் வந்து என்ன பார்த்தாங்க, எப்படி இருக்கிறேன்னு வந்து பார்த்தாங்க. They came to see how he was. நான் கிட்டே வராதுன்னு சொல்லிட்டு, I said, don't even come near. ஐயோ பிரதர் உங்களை பார்க்காம யாரும் பார்க்க போறோம். They said, if not you, who have you come to see? ஒரே ஒரு வசனம் தான். Only one verse. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even if I walk through the shadow of பொல்லாப்புக்கு பயப்படேன். I will fear no evil, தேவரீர் because உம்முடைய கோலும் your rod உம்முடைய தடியும் and your staff, என்னை தேற்றும். they come. இவ்வளவுதான், ஒரே வசனம் தான். That was the only verse. சுகம் ஆறு வரைக்கும் இந்த வசனத்தை விட்டு வேற வெளியே போவே இல்லை. Till he was healed, and it didn't leave this verse. அற்புதமாய் நீங்க உங்க மத்தியில பேசிட்டு Now today he is speaking to you. ஆமென். கர்மேடம் Yes, my dear people. உன்னை அழிவிலிருந்து, From destruction, உன் பிராணனை அழிவிலிருந்து உன்னை தப்புவித்து he redeemed your life from உனக்கு death நல்ல முடிசூட்டி and இருக்கிறாரே. he's crowned you. இது எவ்வளவு அன்புள்ள தெய்வம். Now, what loving God. சரி, சுகம் கொடுத்து அப்படியே விட்டுட்டாரா? Now, did he give only healing? என்ன செய்தார் பாருங்க. See what he does. 5வது வசனம். The fifth verse. நன்மையினால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாலிப வயதை போல் ஆகிற. கரடி தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap சொல்றோம். hands and thank God. யாரும் வயசாயிடுச்சு கவலையே படாது. Don't worry, your age is gone. நான் கவலையே படாது, He never worries. கவலையே படாது. Don't worry. ஐயோ வயசாயிடுச்சு. Oh, I'm old. நீ என்ன சொல்ல தெரியுமா? You know what you should say? எங்க அப்பா சொல்லிக்கிறாரு, My father said, எனக்கு திரும்ப வார வயது கொடுக்கிறேன்னு he சொல்லிக்கிறாரு. said, he'll give me my youth. நான் பலவீனப்பட்டது உண்மைதான், I am weak, it is true. நான் வியாதிப்பட்டது உண்மைதான், I am disease, it's நிறைய பேர் நான் செத்து போனா நல்லா இருக்குன்னு நினைச்சது உண்மைதான். Many people think that ஆனா I am என் dead, கர்த்தரோ but my அவருடைய Lord, இரக்கங்களினால் because of his அவருடைய mercy, கிருபையினால் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி இப்போ கழுகை போல மீண்டும் எழுமத்தக்க எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். give me strength that கரங்களை can தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. stand. கல்வாரி சிலுவையில் சாதாரணமாய் நடந்ததை நடக்காதீர்கள். Don't think of the Calvary process simply. மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் மனிதன் இழந்து போனானோ, Whatever man lost in his ஒரு life, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேற ஆத்மா மாத்திரம் அவன் இழக்கவில்லை, not only in his spiritual life, சரீரத்தையும் இழந்து போனான். he lost in his அவன் body. பாவம் செய்ததன் விளைவு Because of the sin he did, மரணத்தை கொண்டு வந்து விட்டது. it got death and came. பாவத்தின் சம்பளம் The wages of sin. பாவத்தோடு கூட மரணம் ஒட்டி கொண்டு வந்தது. Death came with sin. இந்த மரணத்தை கூட For this death also, இந்த சரீரத்தை தான் உண்டாக்க வேண்டுமே தவிர it happened only in the body. ஆத்துமாவிலே வரக்கூடாது என்பதுதான் தேவனுடைய It திட்டம். was God's wish, it doesn't happen in the soul. ஏனால் இந்த ஆத்துமாதான், But the soul, இந்த உள்ளான மனுஷன் தான் inner person, ஆவி ஆத்துமாவோடு கூட is with the spirit. தேவனோடு கூட இணைக்கப்படுகிறவன். It will be united with மனிதன் பாவம் செய்து துண்டிக்கப்பட்ட அந்த துண்டிப்பை the relationship that broke because of sin. தேவன் மீண்டுமாய் ஒன்றிணைக்கிறார். Jesus, he makes a reconciliation மனிதனுக்கும் there. தேவனுக்கும் நல்ல ஒரு உறவை உண்டாக்கி He இருக்கிறார். makes a relationship இதை there. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். We have seen this in the last. ஆதலால் நீ
நோய் குணமான பிறகு So after his sickness is here, நிச்சயமாய் ஒரு நாள் மரண சந்திக்க நான் போகிறது. one day you are going to see them. ஆனால் இந்த சரீரம் But this body இந்த மண்ணில் இருந்து எடுத்துக்கப்பட்டபடியால் is taken from இந்த earth. மண்ணுக்கு திரும்ப வேண்டும். It will return back. ஆனால் இந்த சரீரத்தை But this body, தேவன் வாழ வைக்கிறார். God makes it live. நீ வாழ வேண்டிய வயது வரைக்கும் வாழ வேண்டும். Till the time your time is there, you நான் have to live. எதற்காக இந்த மனிதனை உண்டாக்கினேனோ, Why did God create you? எதற்காக கல்வாரி சிலுவையில் நான் பாடுபட்டேனோ, Why he suffered on the cross? எதற்காக அவருடைய நோய்களை நான் சுமந்து கொண்டேனோ, Why he bore all the sickness? அதை அவன் திருப்தியாய் நிறைவேற்ற வேண்டும். Because he has to fulfill all that. நோய் குணமாகின பிறகு After his sickness is அவன் healed, வாழ வேண்டும். he has to live. வாழ்நாள் முழுவதும் நோயாளி இருக்கக்கூடாது. He cannot be his entire life. நீங்கள் ஒரு நாளும் நோயாய் இருக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். Don't ever wish to be sick. இன்று கேட்கப்பட்ட வசனத்தை வைத்துக் கொண்டு Today with the word that you listen, ஆண்டவரிடத்தில் நேரடியாக நீங்கள் கேட்கலாம். ask directly to God. வசனம் இப்படி சொல்லுகிறது, What does the word say? நானும் சுகவீனமாய் இருக்கிறேன், I am weak. நானும் பலவீனமாய் I இருக்கிறேன். am sick. ஏன் எனக்கு இந்த வியாதி? Why is this disease? என்னிடத்துல குறை இருக்கும் என்று சொன்னார். If there is any wrong, என்னை உணர்த்து காட்டுகிறேன். Lord, make me நான் understand. இன்னும் உமக்கு பிரியமாய் இல்லாமல் இருந்தா If I am still not என் desiring, பாவத்தை மன்னிக்க காட்டுகிறேன். you forgive my sin. எனக்கு சுகம் வேண்டும். Give me healing. இன்றைக்கு நான் வசனத்தை கேட்டு இருக்கிறேன். Today I am listening to the word. தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குறேன் சொல்லி You இருக்கிறீங்க. said you send your word and you heal. நான் உன் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பேன் சொல்லி You இருக்கிறீங்க. said I'll bless your bread and water. உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குறேன் சொல்லி You இருக்கிறீங்க. said I'll take away sickness from you. எகிப்துக்கு வரப்படும் வியாதியில ஒன்று உனக்கு வர பண்ண மாட்டேன் என்று சொல்லி You இருக்கிறீங்க. said you won't ever put any sickness that came from the Egyptians. உச்சத்தலைந்து உள்ள கால் வரைக்கும் From the head எனக்கு அநேக பலவீனங்கள். to my feet, every sickness is there. உற்சாகமா எழுந்து ஒரு வேலையை செய்ய முடியவில்லை. I can't do any work. தேவனுடைய வசனத்தை அனுப்பி You send your word. எனக்கு குணமாக்குங்க. You heal me உடைய காயப்பட்ட கரத்தினால், with your hands, உடைய தழும்புகளால் with your wounds. எனக்கு குணமாக்குங்க. You heal me. உரிமையை கேட்டு பாருங்க. You ask the Lord. கர்த்தர் நிச்சயமாய் சுகத்தை God கொடுப்பார். will definitely. அவரால் ஆகாத காரியம் There's ஒன்றுமில்லை. nothing impossible. தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். He will fulfill his promise. எரேமியா புத்தகம் The book of Jeremiah, 33 அதிகாரம் chapter 33. 6வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி Let's கேட்டுக்கொள்கிறேன். read the 6th verse. அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். We'll see what he இது does. தேவன் செய்கிற வேலை. This is the work God does. மருத்துவமனையில் அவர்கள் செய்கிற வேலை வேறு. The work the hospital people do is different. மீண்டும் மீண்டுமா அவர்களை போய் மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரணும். Every month you go see them, give an attendance. இவர்கிட்ட வந்து அட்டெண்டன்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to give attendance here. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு Once you receive the miracle, நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகிவிடும். you will get a relationship there. தினந்தோறும் ஸ்தோத்திரம் செய்வாய். Every day you will praise Him. தினந்தோறும் தேவனை மகிமைப்படுத்துவாய். Every day you will glorify Him. மருத்துவர்களால் முடியாதது என் தேவன் முடித்து வைத்தாரே. What the doctors couldn't do, my God. மருத்துவர்களெல்லாம் கைவிடும் போது என் தேவன் When the கைவிடவில்லையே. doctors forsake me, my இவரை God. சோத்தரிக்காமல் யாரை If சோத்தரிப்பேன்? I won't praise Him, who will I praise? வாசிங்க 33:6. Let's read Jeremiah 33:6. இதோ நான் அவர்களுக்கு இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, நல்ல கவனிங்க, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்தும் கரணத்தை கேட்டவர்கள் Let's நன்றி clap சொல்லுங்க. hands and thank God. சுகம் கொடுக்கிறதுனால என்னென்ன கிடைக்கிறது? See what you get from healing. ஆரோக்கியம் சுகம் கிடைத்த பிறகு After you get health and 3 healing, காரியங்களை சொல்லுகிறார். 3 things He says. பரிபூர்ண சமாதானம். I will give them peace. இப்போ நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது வைத்துக்கொள்ளும். Let's give them a sickness in your body. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. Will you be very happy? பாக்குற முன்னாடி வேணா சிரிச்சு புன்னகையா வந்து ஸ்தோத்திரம் அப்படி இப்படி சொல்லி பேசிக்கலாம். You must smile in front of people. ஆனா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன வியாதி இருக்கு உனக்கு தெரியாது. They do not know what is the sickness that you have. அவர் உங்ககிட்ட பேசும்போது அவருக்கு என்ன எனக்கு இருக்கிற வியாதி அவருக்கு தெரியாது. You do not know what they have. Not they do know what you 2 have. பேரும் புன்னகையா பேசிக்கலாம். Both will smile and they will talk. ஆனா உள்ளத்துல ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. But there will be a situation where you don't have peace. வியாதி சுகம் ஆயிடுச்சுன்னு If your sickness is healed, என்ன பண்ணுவீங்க? what will you do? நான் ஆண்டவர்கிட்ட போனேன். I went to God. அவர் பாதத்துல கண்ணீர் விட்டேன். I cried in His எனக்கு இந்த வியாதி இருக்க கூடாது ஆண்டவரே. The sickness shouldn't be there. அவ்வளோ பேருக்கு சுகத்தை கொடுத்தீங்க. You gave healing to ஏன் someone. வாழ்க்கையில இப்படி இருக்குதுன்னு கேட்டேன். I asked why my life is like அவர் this. தன்னை வெளிப்படுத்தினார். He revealed it. பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். He gave me full இப்ப நான் சமாதானத்தோடு வாழ்கிறேன். Now I'm with peace. போய் எதிரில் இருக்கிறவர் கேட்டார் தெரியுங்க. Now if another person asks you, அவருக்குள்ளே இப்போ விசுவாசம் ஆரம்பிச்சு. now faith will start with him. இதை நீங்க ஆரம்பித்து பாருங்க. Now you start this. நீங்கள் முதலாவது அந்த சுகத்தை பெற்றுக்கொள். First you receive the healing. இரண்டாவது அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டா. Next you'll have a chance to tell it. பரிபூர்ண சமாதானத்தை மாத்திரமல்ல, Not only peace, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். He will reveal the truth. ஏன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்? Why will He reveal the truth? மனிதனுடைய
பாவத்தின் விளைவாக வந்ததுதான் வியாதி. Because of sin of man came sickness. என்றைக்கு பாவம் செய்தானோ When he did sin, அன்றே பூமியிலே முள் முளைக்க ஆரம்பித்து that விட்டது. it, weeds and thorns started coming inside. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார். That is why he said, அதாவே Adam, நீ ஒருவன் செய்த பாவத்தில் because of the sin you did, இந்த பூமி சபிக்கப்பட்டது. this earth is cursed. இந்த பூமி சபத்துக்குள் ஆகிவிட்டது. This earth is gone into a curse. ஆதலால் So, நீ சூழல நாளெல்லாம் the days you are alive, உன் நெற்றி வேர்வை நிலத்துல விழுந்துதான் ஆகும். your sweat should fall நீ into the ground. சம்பாதித்து சாப்பிட்டு தான் ஆகும். You have to earn and only eat. நீ மண்ணுக்கு திரும்புகிற வரைக்கும் Till the time you get back உன்னுடைய to நெற்றி the earth, வேர்வை your sweat, நிலத்துல விழவில்லை. it has to fall into the காரணம் ground. என்ன? What is the reason? நான் செய்த பாவத்தின் விளைவு Because of the sin, இந்த நெற்றி தண்ணீர் இந்த பூமியில் விழுது. your forehead sweat has to fall எந்த on. மனிதனை கர்த்தர் சபித்தாரோ Which man God cursed அதே மனிதனை மீட்கும்படி to redeem that same man கஷ்டப்படி தோட்டத்தில் in the garden of Gethsemane? நெற்றி வேர்வை His forehead sweat, பெருந்துளிகளாய் it fell as இரத்த பெருந்துளிகள் இந்த பூமியில் விழுது. great drops of எந்த blood on பூமி the ground. சபிக்கப்பட்டிருந்ததோ Which ground was அதே cursed? பூமியை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி For that ground to be மனித healed, குலத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படி to give peace to அவர் mankind. தன்னை வெளிப்படுத்தினார். He revealed himself. மெய்யாகவே Truly, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு he accepted our நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He bore our அவருடைய தழும்புகளால் with his wounds. குணமாகிறீர்கள். We are healed. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி Let's close our eyes, bow our heads. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, உம்முடைய வேத சத்தியங்களுக்காக நன்றி. we thank you for your உம்முடைய Bible. பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி We thank you for your செலுத்துகிறோம். children. இன்றைக்கு இந்த இடத்துல யாரெல்லாம் பலவீனப்பட்டு வந்தார்களோ Today they have come with an ஒருவரை வெறுமையாய் போகக்கூடாது Let சுவாமி. not one உம்முடைய go. அற்புத கரம், Your miracle, உம்முடைய அன்பின் கரம், your loving, உம்முடைய காயப்பட்ட கரம், your wounded, உம்முடைய தழுவின் கரம் your scarred, ஒவ்வொருவரையும் தொடர்ந்து let மாட்டார். it touch everybody. வீட்டில் இருக்கிறவர்களை All the ones உம்முடைய who வசனத்தை அனுப்புகப்பா. sent your word, கருத்தவர்களை படுத்திருக்கிறவர்களை the ones in hospital, தம்முடைய வசனத்தை அனுப்புக ஆண்டவரே. you send your word, தூர தேசத்துல வியாதிப்பட்டு the இருக்கிறவர்களை ones in தம்முடைய வசனத்தை அனுப்புக you ஆண்டவரே. send your word, ஒவ்வொருவரையும் குணமாக்கும். heal everybody. இன்று கேட்கப்பட்ட வேத சத்தியங்கள் Today according to the promise, எகிப்து வரப்பட்ட வியாதிகள் all the sickness ஒன்று உனக்கு வரப்பட்ட மாற்றேன் என்று I சொன்னேன். won't let one touch அப்படியே உடைய பிள்ளைகள் சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு that all the ones who worship in வியாதிகள் சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும். let the sickness leave them. இயேசுவின் நாமத்தில் கட்டளை In கொடுக்கிறோம். the name of Jesus, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். let the miracle இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். Let the miracle happen. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். Let the miracle happen. சரீரத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். Let there be a change. வீட்டில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். Let there be a change. மருத்துவத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். Let there be a change. அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. Let the miracle happen. கர்த்தர்கள் அப்படியே செய்கிறமைக்காய் Thank you for doing so. கல்வாரி சிலுவையிலே The Calvary எங்களுடைய cross, பாவ சாபக்கேடுகளை சுமந்து தீர்த்துவே you bore our transgressions to the cross. ஆசீர்வாதம் என்னும் மழையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பு. You blessed them with the blessings of மகிமை God. நீர் எடுத்துக்கொள்ளும். Thank you. You take the glory. ஆசீர்வாதத்தை நிரப்பு. Bless them with your blessings. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's clap hands.